நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த தேசத்தில் இருந்திருக்கா, எத்தனை மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. எங்கிட்டே ஒரு அம்மா சொன்னா, எனக்கு 70 வயசு ஆகுது மாமா, எத்தனையோ நான் சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன், நான் நாயன்மார்கள்லாம் திரும்பியே பார்த்ததில்லை. நம்மள எத்தனை பேர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம், திரும்பி பார்க்குறோம். கபாலீஸ்வரருக்கே பாயின்னு காட்டிட்டு ஓடி வர்ற வேகத்தில் தான் போகிறோம். 1 மணி நேரம் குறைஞ்சி கோயிலுக்கு போக முடியுமா? 1 மணி நேரம் யார்கிட்ட இருக்குது? சாமிக்கு போய் 1 மணி நேரம் செலவழிப்பாளா? பிஸ்னஸ் பண்ணால் பணம் வரும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம், சர்ச் பண்ணலாம், நெட்டில் எத்தனையோ ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு டிவியில் நிறைய போடுறான். சாமிகிட்ட போய் டயத்தை வேஸ்ட் பண்ணுவாளா? கோவிலுக்கு போனால் அத்தனை நேரம் செலவு பண்ணணும், சுவாமியை உள் வாங்கிக்கணும், சாதாரண விஷயம் இல்லை அது. நாயன்மார்களை யார் திரும்பி பார்க்க போகிறா? அந்த மாமி சொன்னான், நீங்கள் பெரிய புராணம் சொல்லி யூடியூப்பில் கேட்டதுக்கப்புறம் தான் நாயன்மார்களை நான் கும்பிட ஆரம்பித்தேன் மாமான்னா. பெரிய புராணம் படித்து நாயன்மார்களை தெரிஞ்சுண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை கூட அதுக்கப்புறம் கும்பிடுறதை விட்டுட்டு தன் நாயன்மார்களை பார்த்து இந்த பக்தி எனக்கு வரலையே, இந்த பக்தி எனக்கு வரலையேன்னு கதறி அழுத வெங்கட்ராமனுங்கிற பிள்ளை தான் ரமண பகவான் ஆனார்.